அந்த நகை எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சு, அதை நான் தான் பார்த்து எடுத்தேன்னு சொல்லி நீயே அம்மா கிட்ட போய் எடுத்து கொடுத்து. நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சும்மா தான் வந்தேன். சும்மாவா? ஏங்க நிஜமாவே சும்மா தாங்க வந்தேன், நம்புங்க. வீட்டுல சூழ்நிலை சரியில்லை, நீங்க வேற வெளியில போயிட்டு வந்தீங்கல்ல, மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஓ அதுவா? பரவாயில்ல விடுங்க, நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். சரிங்க, நான் அப்படியே கடைக்கு கிளம்பட்டுங்களா? சரிங்க, எனக்கும் கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் போய் அதை பாக்குறேன். சந்தியா, போயிட்டு நான் வாங்க. வரேன். கொரோனா வரமா? எங்க அவ இப்பதான் வந்தா, இவனும் பின்னாடியே சத்தமில்லாம வந்துட்டு போறான். அவகிட்ட ஏதாவது பேச வந்திருப்பானோ? அப்படி என்னங்க அவசரமான விஷயமா இருக்கும்? என்னவா இருக்கும்னு தெரியலையே. நீ திரும்பவும் விசாரணை ஆரம்பிச்சிட்டியா? உன் மூளைக்கு ஒரு சுவிட்ச் மட்டும் இருந்ததுன்னா அத முதல்ல ஆஃப் பண்ணணும். ச்சே, நான் போய் ஒரு டீ அடிச்சிட்டு வரேன். அப்பாடா, வீட்ல யாருமே இல்ல. யாரும் என்ன யாரும், உங்க அம்மா இல்ல. நம்ம டைம் நல்லாதான் இருக்கு. இங்க பாரு அர்ச்சனா, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. எப்படியாவது அந்த கேமரா மட்டும் எடுத்துட்டு வந்துரு. அது சரவண கையில இருக்கிறது நினைச்சாலே எனக்கு ஜன்னி வந்துரு போல இருக்கு. அதுக்கு தானே வந்திருக்கோம். போலாம். அர்ச்சனா, அத்தை, வியாபாரம் பண்ற நேரத்துல கடையில இல்லாம நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? என்னடா செந்தில், உன்னையும் தான் கேக்குறேன். நீயும் ஏன்டா இங்க வந்த? மா, அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு வேலை விஷயமா இங்க வந்தோம்மா. வேலையா? ஆமாட்ட, அது வந்துட்டு அது ஒரு பில்லு அது அது புது சப்ளையரு, அது காணுமா, அதான் வீட்ல பாத்துட்டு போலான்னு வந்தோம். எங்க சொல்லுங்க. ஒரு பில்ல தேட ரெண்டு பேரும் கடையை விட்டு வந்திருக்கீங்க. அவ்வளவு முக்கியமான பில்லா இருந்தா அதை பத்திரமா வச்சுக்கணுங்கிற பொறுப்பு இல்லையா அர்ச்சனா உனக்கு? மா, நேத்து கணக்கு எழுத எடுத்துட்டு வந்தேன், வீட்டுல தான்மா இருக்கும் அந்த பில்லு. என்ன பில்லுங்கய்யா? ஏதாவது வாங்கணுமா? நான் மார்க்கெட்டுக்கு தான் போறேன். மயிலு, இப்படி ஒவ்வொருத்தருக்கா இவன் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தானா வேலை நடந்த மாதிரி தான். இங்க பாரு செந்தில், இந்த வீட்ல எது எப்ப காணாம போகும்னு சொல்லவே முடியாது. கவனமா இருக்கணும், சொல்லிட்டேன். அர்ச்சனாம்மா. மயிலு, அது இருக்கட்டும் மயிலு, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். உன் தம்பி கரஸ்ல ஒரு கோர்ஸ் சேரணும்னு சொன்னியே, என்னாச்சு அது? ஆமாங்க ஐயா, பிகாம் படிக்கிறான். சூப்பர் மயிலு, அப்படிதான் நல்லா படிக்கணும். படிச்சு பெரிய ஆளாகி வாழ்க்கையில சாதிக்கணும். அவன்கிட்ட சொல்லு. ஏன் திடீர்னு கேக்குறீங்க? அதுவா, அது என்னன்னு தெரியல, திடீர்னு கேட்கணும் தோணுச்சு.
யாராச்சும் வரதுக்குள்ள கேமரா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமே. எவ்வளோ கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது மட்டும் அத்தை கண்ணில் பட்டுச்சு, அதோட நமக்கு எண்டு காடு தான். பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். ஆ? சரிங்கம்மா. சரி, போயிட்டு சீக்கிரம் வா. பில்லு கிடைச்சிருச்சா அர்ச்சனா? கிடைச்சிருச்சுங்க. சரி போலாமா? போலாம். அம்மா ம், நான் கடைக்கு போறோம்மா. சரி. வா. போங்க போங்க. முதல்ல சந்தியா வந்தா, அவ பின்னாடியே சரவணன் வந்தான். இப்ப இவங்க 2 பேரும் வந்துட்டு போறாங்க. இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடக்கிற மாதிரியே இருக்கே. நடக்கட்டும், வெளியில வராமலையா போயிடும்? அண்ணன் பேங்க்ல அடகு வச்ச நகையோட லிஸ்ட்ல காணாம போன நெக்லஸ் இல்ல. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஆனா இவர் ரொம்ப உறுதியா அதெல்லாம் கிடைச்சிடும்னு சொல்றாரே, எப்படி? என்னவா இருக்கும்? என்னங்க ஒரே யோசனையிலே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்லையே, நீங்க யோசிக்கிறத பார்த்தா மண்டையில குறுக்க மறுக்க ஓடுற மாதிரி இருக்கே. நான் யோசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கே. சந்தோஷமாவா? அப்படி சொல்ல முடியாதுங்க. வேணும்னா ஒரு மாதிரி நிம்மதியா இருக்குன்னு சொல்லலாம். நிம்மதி? எப்படி சொல்றது, ஒரு பெரிய மலை உங்களை நோக்கி மோத வருதுன்னு வைங்களேன், பக்கத்துல வர வர என்ன பண்ண போறோன்னு ஒரே கலக்கமா இருக்கும். திடீர்னு அவ்வளோ பெரிய மலையை அடிச்சு உடைக்கிற மாதிரி ஒரு கோடாரி கிடைச்சதுன்னு வைங்க, மனசுல ஒரு தைரியமும் நிம்மதியும் வரும்ல, அந்த மாதிரி இருக்கு. வழக்கமா சின்ன பிரச்சனைக்கு 2 நாளைக்கு உருன்னு இருக்கிறவரு ஏன் இப்படி சொல்றாரு? ரொம்ப யோசிக்காதீங்க.
மனசை கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கோங்க. முடியலையே. இப்ப என்ன, உங்களோட கவலை அந்த நெக்லஸ் தானே? ம், ஆமா. அதான் கிடைச்சரும் எடுத்தவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன்ல. அப்பவும் இதுதான் சொன்னீங்க. ஆனா எப்படிங்க நடக்கும்? அது இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோயில் ஒன்று இருக்கு. நம்ம தெருவில் யாருக்கு என்ன மனக்குறையா இருந்தாலும் அங்க போய் தான் வேண்டிக்கிட்டு வருவாங்க. வீட்டில் ஏதாவது பொருள் காணாம போச்சுன்னு வைங்க, அந்த கோவிலுக்கு போய் சூடை ஏற்றி கற்பூரத்தை கொளுத்தி வச்சு மனசு விட்டு வேண்டிக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பா அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாருங்க. ஏங்க காமெடி பண்ணாதீங்க. அது எப்படிங்க மனுஷங்க திருடினதை சாமி கண்டுபிடிச்சு கொடுக்கும்? உண்மைதாங்க சொல்றேன். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கூட அடுத்த தெருவில் இருக்கிறவரு பசுமாட்டை காணோன்னு போய் அழுது இருக்காரு. அன்னைக்கு சாயந்தரமே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு என்னமோ நீங்க தான் அதை எடுத்து வச்சிருப்பீங்களோன்னு தோணுது. ஐயோ ஏங்க, என்னங்க ஆமா, நீங்க நீங்க தான். அடிமடியிலே கை வைக்கிறீங்க. சும்மா சொன்னீங்க, உடனே பதறி போயிடாதீங்க. சரிங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், நீங்க உண்மையை சொல்லணும். ம், தாராளமா கேளுங்க. ஆ, அது நிஜமாவே ஏதோ உங்க நகைன்னு தெரியாதா? உண்மையாவே தெரியாதாங்க. நான் பொய் சொல்றேன்னு நீங்க ஆ, நினைக்கிறீங்களா? சச்சே, அது பொதுவாவே பெண்கள் இந்த நகை மேல ரொம்ப ஆசையா இருப்பாங்கல்ல, அதான் கேட்டேன். அது என்னமோ தெரியலங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு நகை மேலெல்லாம் அவ்வளவா ஆசை இல்லை. எங்க அப்பா அம்மா அப்படி எனக்கு எதுவும் வாங்கி தந்ததும் இல்லை. இருந்தாலும் நீங்க காலேஜ் படிக்கும்போது உங்க கூட படிக்கிறவங்க எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதை பார்த்து கூட உங்களுக்கு ஆசை வரலையா? ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் பெரும்பாலும் கோல்ட் ஜுவல்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. மேக்ஸிமம் ஃபேன்சி ஐட்டம் தான். எனக்குமே அதான் பிடிச்சிருக்கு. இந்த தோடு, வளையல், கழுத்துல போடுற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே குறைஞ்ச விலையில கலர்ஃபுல்லா கிடைக்கும் போது எதுக்கு இவ்ளோ காசு கொடுத்து தங்கம் வாங்குறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இல்ல, தங்கமா இருந்தா ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு போய் அடகு வைக்கலாம். இதை வைக்க முடியுமாங்க? 99% ஜனங்க இதுக்காக தான் வாங்குறாங்க. அது அந்த வகையில தான் யூஸும் ஆகுது. நேத்து நான் ஒரு நியூஸ் படிச்சேங்க, ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, மக்கள் கஷ்ட காலத்துல தங்க நகைகளை அடகு வைக்கிறாங்கன்னு, அது முழுக்க முழுக்க உண்மை. ஆ, என்ன விஷயம்னா, கொரோனா வந்த இந்த 1.5 வருஷ காலத்துல இந்தியாவுல தங்க நகையை அடகு வைக்கிறது எக்கச்சக்கமா அதிகமாயிடுச்சு. தங்க நகைகளை அடகு வச்சுக்கிற கம்பெனிகளுக்கு எக்கச்சக்க லாபம். நிஜம்தாங்க. நம்மள மாதிரி தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த 1 வருஷம் என்ன வருமானம் இருந்திருக்கும் சொல்லுங்க? எதுவுமே இல்லை. ஆனா இந்த கடைக்கு மட்டும் வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். போன வருஷமாச்சும் ஒரு சில ஹவுஸ் ஓனருங்கெல்லாம் இந்த வாடகையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. இந்த வருஷம் அதுவும் இல்லை. வருமானமே இல்லாம வாடகை கொடுத்து வேலை பார்க்கறவங்கள திரும்ப வர வைக்கணுமேனு பாதி சம்பளத்தை போட்டு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கண்ண முடியெல்லாம் பிதுங்குதுங்க. நாம ஐபிஎஸ் ஆயிட்டா இந்த கோல்டு நகையெல்லாம் எதுவும் போட முடியாது. அது மேல எனக்கு சின்ன வயசுல இருந்தே பெருசா ஈடுபாடு இல்லை. ஆனா இவர் என்ன இப்படி சொல்றாரு? நல்லா சிக்கியிருக்கும். எப்படிதான் இது ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரியலையே. அர்ச்சனா என்ன பண்ற? நீங்களா? ஐயோ, நான் பயந்தே போயிட்டேங்க. என்ன அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாக்குறியாக்கும்? அது பெரிய பொக்கிஷம் பாரு. முதல்ல அதை கூட டெலீட் பண்றேன். இல்லங்க, இது எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கும்? இந்த ஆராய்ச்சி அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல டெலீட். அப்பாடா, டெலீட் ஆயிடுச்சு. இனிமே இதை வச்சு சரவணன் நம்மளை மிரட்ட முடியாதுல. ஆமாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு.
இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை பாக்குற ஒவ்வொரு பாட்டியும் ஏதாவது கேட்டுருவானோன்னு பக்கு பக்குன்னு இருக்கும் தெரியுமா? ஆமா ஆமா. ஆனா உங்களை எதுவும் கேட்கவே இல்லைல்ல? இல்லையே. வீடியோல நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். ஆ, ஆனா என்ன மட்டும் தேடி வந்து காட்டி மிரட்டின உங்க அண்ணன் உங்களை ஏன் எதுவும் கேட்கல? ஏன் என்னையும் பார்த்து பயமுறுத்தணுங்கிறியா? 2 பேர்ல ஒருத்தர்கிட்ட சொன்னாலே மத்த ஆளுக்கு விஷயம் போயிருன்னு அவனுக்கு தெரியாதா என்ன? அப்படி இல்லங்க. என்னதான் இருந்தாலும் நான் தம்பி பொண்டாட்டி, நீங்க சொந்த தம்பி தானே. உங்களை கூப்பிட்டு ஏன்டா இப்படி செஞ்ச அயோக்கிய ராஸ்கல், ஆ? அதாவது ஏன்பா இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. ஊர் உலகத்துல அப்படித்தானே செய்வாங்க, அதான் கேட்டேன். ஏண்டி இப்பதான் வீடியோவை அழிச்சாச்சுன்னு நிம்மதியா இருந்தா இப்ப நீ ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கிறியா? ஐயோ நீங்க வேற. நான் ஒன்னும் தப்பாலாம் சொல்லலைங்க. உங்களை கேட்காம இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது உள்நோக்கம் இருக்குமான்னு யோசிக்கிறேன். இவ ஒருத்தி உள்நோக்கமோ வெளிநோக்கமோ. இங்க பாரு, இனிமே அவன் இத பத்தி என்கிட்ட கேட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களை கேட்டா எதுவுமே தெரியாத மாதிரி, என்ன நெக்லஸ், எந்த போட்டோ, இங்க காட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுருவீங்க. ஆனா நான் என்னங்க பண்றது? என்கிட்டதான் ஏற்கனவே கேமராவை காட்டி மிரட்டி நான் அதுக்கு பயந்து போய் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வந்திருக்கேனே. நீ இந்த விஷயத்துல மனசாட்சியே பார்க்காத சரியா? நீ மாட்டினா நானும் மாட்டுவேன், 2 பேருமே அசிங்கப்பட்டுருவோம். அதனால சரவண வந்து உன்கிட்ட கேட்ட விஷயத்த உன் மனசுல இருந்தே அழிச்சிரு. திரும்ப கேட்டா அப்படி ஒரு விஷயம் நடந்ததையே மறந்துட்டு நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே, மொத்த பிளேட்டையும் திருப்பி போட்டுரு. ஆமாங்க, அப்படிதான் செய்யணும், வேற வழியே இல்லை. எங்க இவர் ஆளை காணோம்? மணி என்ன ஆகுது? நல்ல வேளை, கரெக்டா முழிப்பு வந்துருச்சு. ஆனா இவர் எங்க? ஒரு வேளை சீக்கிரமா எந்திரிச்சிட்டாரா? சரி, வரட்டும். ஒரு பெரிய மலை உங்களை நோக்கி மோத வருதுன்னு வைங்களேன். பக்கத்தில் வர வர என்ன பண்ண போறோன்னு ஒரே கலக்கமா இருக்கும். திடீர்னு அவ்வளோ பெரிய மலையை அடிச்சு உடைக்கிற மாதிரி ஒரு கோடாரி கிடைச்சதுன்னு வைங்க, மனசுல ஒரு தைரியமும் நிம்மதியும் வரும்ல, அந்த மாதிரி இருக்கு. நான் உங்க அளவுக்கெல்லாம் இல்லைங்க. எனக்கு அவ்வளவாலாம் பேச தெரியாதுன்னு சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் பேசிடுறீங்க. ஆனா யார் மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு கவனமா பேசுறீங்க. அதுக்குள்ள சந்தை எந்திரிச்சிட்டாங்களா? சரி, அவங்க வரத்துக்குள்ள கேமரா எடுத்து கொண்டு போய் கடையில் வச்சிட வேண்டியதான். இங்கதானே வச்சேன், காணோம். எங்க போயிருக்கோம்? ஒருவேளை சந்தியா பார்த்து வேற எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாங்களோ?
குட் மார்னிங். ஆ ஆ வணக்கங்க, வணக்கம். நீங்க சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்களா? என்னையும் ஒரு சத்தம் கொடுத்து எழுப்பியிருக்க வேண்டியது தானே? நீங்க கதவை திறந்துட்டு எந்திரிச்சு போனது கூட தெரியாம நான் அப்படி தூங்கி இருந்திருக்கேன். இல்லை, நீங்கள் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் நேரம் இருக்குல்ல, தூங்கட்டுமேனு நான் எழுப்பல. தேங்க்ஸ். ஒரு 2 நிமிஷம் இருக்கீங்களா? நான் போய் ஃபாஸ்டா டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ இல்லை வேணாங்க, நான் குடிச்சிட்டேன். அம்மா இப்போ தான் டீ போட்டு கொடுத்தாங்க. சரி, அப்போ நான் கடைக்கு கிளம்புறேன். சந்தியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை கேமராவை எடுத்து வச்சுட்டு என்ன விளையாடுறாங்களோ? ஆஹா, இருக்காது. கேமராவை எடுத்திருந்தா அர்ச்சனாவோட வீடியோவை பார்க்காம இருப்பாங்களா? பார்த்திருந்தா இப்படி டென்ஷன் ஆகாம பேச முடியுமா? என்னங்க? ஒன்றும் இல்லைங்க.